What shall I render unto the Lord? நான் கர்த்தருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இங்கே சங்கீதக்காரன் 116 சங்கீதம் 12 வசனத்தில் இவ்வாறாக ஜெபிக்கிறார். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் தான் சகலத்தையும் தருகிறார், கொடுக்கிறார், பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், போஷிக்கிறார். ஒரு அரசனுக்குரிய தகுதியை ராஜாதி ராஜா தான் தருகிறார். ஏனென்றால் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்திலே நடப்பேன், விசுவாசித்தேன், ஆதலால் பேசுகிறேன். நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று மனக்கணக்கத்திலே சொன்னேன். உலக சூழ்நிலையை பார்த்தவர் கலங்கி போயிருக்கிற நேரத்தில் ஒரு காரியத்தை அவர் நினைவுபடுத்துகிறார். கர்த்தர் தான் எனக்கு சகலத்தையும் செய்ய முடியும். அவர் செய்கிற காரியத்தை தான் நான் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் இல்லாமல் நான் ஒன்றுமில்லை. இதை புரிந்து கொண்ட தாவீது இங்கே வசனத்தில் சொல்கிறார் 12, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் எண்ணத்தை செலுத்துவேன். சொல்லிவிட்டு 13, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ரட்சிப்பை பிடித்துக் கொள்வேன். ரட்சிப்பை பிடித்துக் கொள்வோம். அவருக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம்.